என்ன மக்களே, கமருதீனுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா காரி துப்புணுமா துப்பிக்கோ, துப்பிட்டு வாக் அவுட் கூட பண்ணிக்கோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெளியில தான் நான் இப்படி இருக்க மாட்டேன், உள்ளே இருக்கிறதுனால தான் நான் இப்படிலாம் வந்து இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட காலில் உழாத குறையா உன் காலில் வேணா விழுறேன், நீ என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் அவர்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க. இதனால் என்ன தெரியுமா ஆச்சு, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கும், அதே போல் கமருதீன் மேலே இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு, பார்வதி மேலே இருந்த நம்பிக்கையும் வந்து போயிடுச்சு. ஏன்னா இவங்க பண்ண சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி. அந்த சம்பவத்துக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் பாருவுக்கு வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே சப்போர்ட்டிவாக வந்து நின்றாங்க. ஆனால் பார்வதி எடுக்கக்கூடிய முடிவில் தான் அந்த சப்போர்ட் வந்து பாசிட்டிவாக மாறப்போதா இல்லை நெகட்டிவாக மாறப்போதா அப்படிங்கிறது முடிவாகும். ஏன்னா அப்படிப்பட்ட வேலைகளை தான் கமருதீனும் பண்ணிகிட்ருக்காங்க, பார்வதி அவர்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் அஃபெக்ட் ஆக போகிறது யாரா அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எபிசோடு வந்து பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் மற்றும் நம்மளுடைய பார்வதி 2 பேரும் ஓடி பிடிச்சி வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. மாவை தூக்கி கமருதீனுடைய முகத்தெல்லாம் வந்து அடிச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் கமருதீனுக்கு சுத்தமாக கோவமே வந்து வரல. நீ அடிச்சுக்கிறியா அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாப்ல. அதை பார்க்கும்போது டேய் யாரா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக சும்மா டேய் போடா அப்படின்னு சொல்லி சும்மா தட்டத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த பாக்ஸை தூக்கி உதைக்கிறாப்புல, கை எடுத்து அடிக்கிறாப்புல, அந்த பொம்பளை இந்த பொம்பளை அப்படின்லாம் வந்து திட்டினாரு. ரொம்ப ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். கமருதீன் இப்படியெல்லாம் அக்ரெசிவாக நடந்துக்கலாமா, இவ்வளோ வைலண்ட்டாக வந்து நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கக்கூடிய நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தோம். இதனால் என்னாச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக இறங்கிட்டாங்க. என்ன இந்த கமருதீன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கான், இவங்ககிட்டலாம் இவங்க வந்து திரும்பி பேசவே கூடாது, பேசினாங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்காது, ஏன்னா அந்த ஆள் அவ்வளோ அக்ரெசிவாக வந்து நடந்துக்கிறாப்புல, இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம், சபரி, அரோரா, சுபிக்ஷா, அரோராவெல்லாம் லிட்டலாக யோசிச்சு பாருங்கள், பார்வதிக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ் ஆகிட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. ஓகேவா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அரோராவுக்கு வந்து பார்வதியை சுத்தமாக வந்து பிடிக்காது. ஒரு 4-5 வார்த்தை பேசினாங்களா மிச்சம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் பார்வதிக்கு தான் சப்போர்ட்டிவாக வந்து நின்றாங்க. நாட் ஓன்லி அரோரா, அதுதான் மறுபடியும் சொல்கிறேனே, திவ்யாவாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், சுபிக்ஷாவாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்து இருந்தாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து இது சேரும், இதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக வந்து நடக்கும், ரியாக்ஷனும் வந்து இது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. பார்வதி கூட்ட அட்வைஸ் எல்லாம் கூட பண்ணாங்க. ஆனால் நைட் என்னடா ஆச்சு அப்படின்னா அந்த மாவை தூக்கி மூஞ்சில் அடித்தது வரைக்கும் தானே நீங்கள் பார்த்தீங்க. விக்ரம் கூட்டு வந்து சொன்னாப்பில்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பேசிட்டோம், அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படி பண்ணுறதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ, பவுண்டரி செட் பண்ணிக்கோ, சும்மா வந்து திரும்ப போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சிவியராக எச்சரித்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிச்சாப்புல நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கமருதீன் வந்து வேற ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாப்புல. எப்படி ட்ரை பண்ணார் அப்படின்னா பார்வதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க மக்களே, காலில் விழுந்து வேணால் நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் பண்ணது தப்பு தான், அந்த நேரத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன், இருந்தாலும் நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னா நீ என் மூஞ்சில் கூட காரி துப்பிக்கோ, நான் பண்ணது பெரிய தப்பு தான், நான் பண்ணது பெரிய குற்றம் தான், யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, நீ வேணால் மூஞ்சில் காரி கூட துப்பிக்கோ அப்படிங்கிற மாதிரி கமருதீன் போய் அப்ரூவர் ஆகிட்டார். அப்போது பார்வதி இதுதானா சான்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சு செய்யின்னு வந்து செஞ்சு விட்டாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஏண்டா நான் எவ்வளோ க்ளோஸாக அவங்க கூட வந்து இருந்திருக்கேன், உன்னால் எவ்வளோ கெட்ட பேர்லாம் வாங்கியிருக்கேன், ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து இப்படி பேசுகிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறியா, மற்றவங்க யாராச்சும் பேசினா கூட நான் கண்டிப்பாக ஏற்றுருந்துருப்பேன், மற்றவங்க யாராவது பண்ணியிருந்தா கூட ஓகே, அப்படி இது வந்து ஒரு கேம் தானே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன், அதை வேறு மாதிரி நான் அணுகியிருக்குவேன். ஆனால் உங்ககிட்ட என்னால் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற, நீ இப்படியெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கா, நீ எல்லாம் வேணாலையும் பேசுவியா, என்ன வேணாலையும் பண்ணுவியா, பண்ணிவிட்டு வந்து இப்படி சாரி கேட்டு காரி துப்புன்னு சொன்னாக்கா நான் வந்து நார்மலைஸ் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சொல்கிறாங்க, இல்லை பாரு நான் பண்ணது பெரிய தப்பு தான், நான் அப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு அந்த சுச்சுவேஷனில் என்ன தோணுச்சோ நான் அதை அப்படி பண்ணிட்டேன், என்னுடைய தப்பு தான், நீ வேணால் காரி துப்பிக்கோ, நான் உன் காலில் வேணால் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கமருதீன் அவர்கள் வந்து கேட்டுட்ருக்காப்புல. இப்போ இதை வந்து பார்க்கும்போது பார்வதிக்கு என்ன மனசில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல. ஆனால் லிட்டரலாக சொல்கிறேன், பார்வதி ரியலாகவே லவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ அந்த லவ்வை வந்து எவ்வளோ தூரம் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. என்ன வேணால் யோசிச்சுக்கோங்க, பார்வதி வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சமயம் பார்த்து போட்டு கொடுத்துருவாங்க. சமயம் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசியை கோக்குற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நங்கூரம் போட்ட மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அசால்ட்டாக வந்து அடிச்சுட்டு போய்கிட்டே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பார்வதி.
ஆனால் அவங்களே வந்து கமருதீன் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து டே ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறி உங்களால் வந்து பார்த்துருக்கவே முடிஞ்சிருக்காது. பட் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அவங்க வந்து அப்படி தான் நிற்கிறாங்க. ஏன்னா இந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் விட்டுட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்வதியோட ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு எக்ஸாம்பிளோட வந்து சொன்னேன். அதாவது பழத்தில் வந்து ஊசியெல்லாம் குத்த மாட்டாங்க, பெரிய ராடை எடுத்து குத்துவாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் பார்வதி. ஓகேவா? அதுவும் வெஞ்சன்ஸ் கேமெல்லாம் வேறு மாதிரி ஆடுவாங்க, வன்ம கேமெல்லாம் வேறு மாதிரி ஆடுவாங்க. நீ எனக்கு இப்படி பண்ணிட்டியா பாரு, நான் உன்னை வந்து வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சொல்லிகிட்டே செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஸோ அவங்க வந்து இப்போ பொட்டி பாம்பு மாதிரி அடங்கியிருக்காங்க. அப்படின்னா காரணம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நமக்கு பிடிச்ச லவபிள் பர்சன் வந்து நம்மளை இப்படி அட்டாக் பண்ணுறாங்க, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க அப்படி இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? தெரியாமல் இருக்காங்க அப்படின்றத தாண்டி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு பக்கம் அரோரா, சுபிக்ஷா இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பார்வதி ஏன் மறுபடியும் போய் பேச்சப் பண்ணிகிட்ருக்கா, எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கா, கமருதீன் கிட்டலாம் பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு எனக்கு வந்து தெரியாது. அந்த பாக்ஸை தூக்கி உதைக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்துடுச்சு. ஆனால் ஏன் இவ்வளோ பண்ணியும் பார்வதி வந்து இப்படி இருக்கா, ஒரு வேளை உண்மையாகவே லவ் பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா சொல்கிறாங்க. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க, ஏய் பார்வதி எவ்வளோ தெளிவான ஒரு ஆள், அவங்க ஏன் திரும்ப போய் கமருதீன் கிட்ட வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பெருசாகிட்டே வந்து போயிட்டுருக்கு. விக்ரமுக்கெல்லாம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணது வந்து கமருதீனை பற்றி ரொம்ப மோசமாக டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப மோசம் மீன்ஸ் இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து சேரும், கண்டிப்பாக சாட்டர்டே எபிசோடில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்வதிக்கு ஆதரவாக பேசும்போது, ஆதரவு யாருக்கு தெரிவித்தோமோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதரவை நிராகரிக்கும் போது எல்லா பொலியும் தூக்கிட்டு வந்து விக்ரம் மேலேயோ இல்லை அரோரா மேலேயோ இல்லை சபரி மேலேயோ தான் போட போகிறாங்க. ஏன்னா அவங்க அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க, இன்றைக்கி அடிச்சுக்கிறாங்க நாளைக்கு பிடிச்சிப்பாங்க, ஏன்னா நீங்கள் சும்மா வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வந்து வரும். ஓகேங்களா? ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் சண்டைகளே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பெரிய அளவில் சண்டை வந்திருந்தா கூட, கழுத்தை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு வந்திருந்தா கூட, ஒரு சின்ன தயக்கம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து வரும். இவங்க ரியலாகவே சண்டை பிடிக்கிறாங்களா, இல்லை சண்டை பிடிச்சிட்டு உண்மையாகவே இவங்க பிரிஞ்சிருவாங்களா, இல்லை வந்து வழக்கம் போல் வந்து சண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் பேச்சப் ஆகிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சம் ஆதரவு பார்வதிக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிது. சொல்லப்போனால் அந்த வீட்டுக்குள்ளே வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆதரவு வந்து கிடச்சிது. இப்போ மறுபடியும் அதே கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், பார்வதிக்கு செம்ம நெகட்டிவாக வந்து போகும். ஆல்ரெடி கமருதீனுக்கு ஃபுல் நெகட்டிவாக ஆகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவ்வளோ அக்ரெசிவாக வந்து நடந்திருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் வந்து சேரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது ரெண்டுகளும் என்ன சொல்கிறதுனே தெரியல. மக்களே நீங்களே சொல்லுங்கள் மக்களே, என்ன நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ, இதுங்க எப்படிப்பட்ட ஆட்கள், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.